இந்தியா ரீசன்ட் டைம்ல ஜோதி மல்கோத்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேமஸான யூடியூபரை அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக, அதாவது இந்தியாவினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமா காசை வாங்கிக்கிட்டு பாகிஸ்தானோடைய உளவு அமைப்புக்கு பல டேட்டாக்களை இந்தியாவிலிருந்து ஏர்பேஸ் எங்க இருக்கு, ஏர்கிராஃப்ட் எங்க இருக்கு, இந்த மாதிரி பல விஷயத்தை பாகிஸ்தானுடைய உளவு அமைப்புக்கு காட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் நீங்க பதிவில் பார்க்க போறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஆபரேஷன் கோஸ்டிம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை அஸ்ஸாமுடைய காவல்துறையும் இந்தியன் ஆர்மியும் ரெண்டு பேரும் முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இதற்காக கிட்டத்தட்ட 22 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே 20 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட ரொம்ப போலீஸும் இந்தியாவினுடைய நம்பர் ஆனா பாகிஸ்தான்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பல டேட்டாவுகளை கண்டுபிடிச்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தியும் இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜோதி மல்கோத்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவங்க ரொம்ப நாளாவே ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனலை, அதாவது டிராவல் வித் ஜோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த யூடியூப் சேனலை நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த யூடியூப் சேனல் எதற்காகனா, ஒவ்வொரு ஊர்லயும் போய், ஒவ்வொரு ஸ்டேட், ஒவ்வொரு கண்ட்ரிலையும் போய் பல விஷயங்களை அந்த ஊரை பத்தி, அவங்க சாப்பாடை பத்தி, ஹோட்டலை பத்தி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதா இந்த சேனலுடைய ஒரு முக்கியமான நோக்கம். ஆனா ரீசன்ட் டைம்ல டேனிஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நபரை இந்தியாவினுடைய காவல்துறை அரெஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க யாருன்னா, இந்த டேனிஷ் அப்படிங்கிறவரு ஃபர்ஸ்ட் பஹல்காம் அட்டாக் முடிஞ்சு, சிந்தூர் ஆபரேஷன் முடிஞ்சு, அதன் பிறகு இந்தியாவில் நிறைய கருப்பு ஆடுகள் சுத்திட்டு இருக்கு. வெளிநாட்டுல தீவிரவாதிகளை அட்டாக் பண்ணாலும் இந்தியாவில் கருப்பு ஆடு இவங்க சொல்ற விஷயம் தான் வெளிநாட்டுல பல பேருக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா எல்லா பகுதியிலும், அதுவும் பர்டிகுலரா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், அஸ்ஸாம், இந்த மாதிரி பல்வேறு பகுதிகள்லாம் கிளீனிங் ப்ராசஸை இந்தியா ஆரம்பிச்சாங்க. அப்பதான் டேனிஷ் அப்படிங்கிற ஒரு நேமை அரெஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த டேனிஷ் உடைய போட்டோ இந்தியாவினுடைய உளவு அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலா இவனை நான் இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ நான் பார்த்திருக்கேனே, ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல யாரோ இவங்களை வச்சு விளாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. ஆக்சுவலா இன்னொன்னு சொல்லணும்னா, அவனுடைய நேம் டேனிஷே கிடையாது. ஆக்சுவலா இந்தியாவில் டேனிஷ் அப்படின்னு கேட்டா ஏதோ வேற ஏதோ இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான பர்சனுடைய நேம் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா இவனுடைய ஒரிஜினல் நேம் அப்படின்னு பார்த்தா இசர் யுவர் ரஹீம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நேமை கேட்டா கண்டிப்பா இந்தியாக்காரன் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவோம். அதாவது வேற நேம மாத்தி வச்சுக்கிட்டு இந்தியாவில் சுத்திட்டு வந்திருக்கா. இவரை முக்கியமா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிராவல் விளாக் சேனலை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஜோதி மல்கோத்ரா அப்படிங்கிற பர்சன் இதன் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஜோதி மல்கோத்ரா அப்படிங்கிறவங்க டிராவல் வித் ஜோல கிட்டத்தட்ட 4 முறை பாகிஸ்தானுக்கு போயிட்டு அங்க பல டேட்டாவுக்குள்ள பாகிஸ்தான் நல்ல நாடு, அங்க இருக்க மக்கள் எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு சொல்லி பாசிவா பேச ஆரம்பிச்சாங்க. இவங்க எப்படி பேசியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கு நிறைய காசு அங்கிருந்து கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்தியாவில் இந்த ஜோதி மல்கோத்ரா, அதாவது நீங்க ஒரு பாகிஸ்தானுக்கு போறீங்க, அங்க உங்களுக்கு ரூம் ஃப்ரீ, டிராவல் எக்ஸ்பென்ஸ் ஃப்ரீ, ஃபுட் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சொல்றது மட்டும் நீங்க பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா சரின்னு தான் சொல்லுவீங்க. அந்த மாதிரி அவங்க எல்லா தவறான விஷயத்தையும், அதாவது பாகிஸ்தானை பத்தி பல விஷயத்தை இங்க அவங்க சேனல் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க எப்படி ஃபர்ஸ்ட் டேனிஷை மீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் அந்த யூடியூப் சேனல்ல அந்த வீடியோல இருக்கு. அதுவும் பர்டிகுலரா எந்த மாதிரினா, ஒரு இப்தாவீர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விருந்துல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அது பாகிஸ்தான் எம்பசில நடந்திருக்கு, நியூ டெல்லியில. ஆக்சுவலா இவங்க உள்ள போறாங்க. அதாவது வெல்கமே ரொம்ப கிராண்டா இருந்திருக்கு, எல்லாரும் வரவேற்கிறாங்க. அதுவும் பர்டிகுலரா டேனிஷ் எல்லாம் பயங்கரமா வரவேற்கிறார். ஆக்சுவலா அவர் போய் ஒவ்வொருத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவங்க வைஃப் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, அதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய தூதரக அதிகாரிகள் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆக்சுவலா இந்த இன்ட்ரோடியூஸ்ல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவங்க நிறைய பேர்த்தோட ஆல்ரெடி கான்டாக்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பல விஷயங்கள் தெரியுது. இதனால இவங்களை கைது பண்ணா கண்டிப்பா பல விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு பல டேட்டாக்கள் கிடைக்குது. ஆக்சுவலா இதனால இவங்க பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு பல முக்கியமான தூதரக அதிகாரிகள்ட்ட நிறைய காசு வாங்கிக்கிட்டு, சரி நான் இந்தியா போறேன், இந்தியாவில் போயிட்டு நான் எங்க ஏர்பேஸ் இருக்குது, எங்க ஏர்கிராஃப்ட் இருக்கு, இந்த மாதிரி பல டேட்டாக்களை நான் கொடுக்குறேன், நீங்க அங்கிருந்தே கொடுங்க அப்படின்னு சொல்லி பல காசுகளை வாங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல இருந்து நிறைய அமௌண்ட் ஜோதி மல்கோத்ராவுக்கு வந்திருப்பதும் நமக்கு தெளிவா நமக்கு தெரிய வருது. இதுதான் நமக்கு இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலா அவங்க இந்த வேலையை மட்டும் பண்ண கிடையாது. அதாவது அவங்க மொபைல்ல ஈஸியா சேட் பண்றதுக்காக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணா கண்டிப்பா எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால
டெலகிராம், ஸ்னாப்சாட் இந்த மாதிரி பல இல்லீகல் ஆப்ஸை யூஸ் பண்ணி பல வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பல பேருக்கு கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான டேட்டாவும் கிடைக்குது. இவங்க வந்து வாட்ஸ்அப்ல அவங்களுடைய ஓன் நேம் வந்து சேவ் பண்ணாம ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு நேமிங்ல வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்க வந்து டானிஷ்னு போட்டா கண்டிப்பா கேட்க மாட்டீங்க, அது இந்தியா பேரு. அதே மாதிரியே அப்பாஸ்னு போட்டாலும் நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஈஸியான நேம், அதாவது பசங்களுடைய நேமை பல நேமை வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்தியாவினுடைய உளவு அமைப்பு அந்த மொபைல் வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஆனா நீங்க வந்து நேம மாத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உளவு அமைப்பு கண்டுபிடிச்சு அதன் மூலமா பல்வேறு விவரங்களை இப்போதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து இப்போ 5 நாள் வந்து அரெஸ்ட் பண்ணி பல டேட்டாவுகளை இவங்கள்ட்ட வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல கருப்பாடுகள் சிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது மட்டும்தான் பிரச்சனையா இந்தியாவில் அப்படின்னு பார்த்தா இன்னொரு முக்கியமான பிரச்சனை சிக்கி இருக்கு. ஆக்சுவலா இந்தியாவில் கருப்பாடு அப்படிங்கிற பேர்ல கோஸ்ட் சிம் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ப்ராசஸை அஸ்ஸாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க வந்து இந்தியால நிறைய பேர் வந்து போலீஸ் சிம் வச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஆல்ரெடி வந்து ட்ராய் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒருத்தங்க வந்து இவ்வளவு குறிப்பிட்ட சிம்முக்கு மேல வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை போட்டாங்க. ஆனா கிட்டத்தட்ட 1.5 to 2 லட்சம் சிம்க்கு மேல இந்தியால இன்னுமே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஆனா இங்க வந்து யாரெல்லாம் வந்து மெயினா வச்சிருக்காங்கன்னா இந்தியாவில் கருப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல, அதாவது நம்பர் வந்து இந்தியாவோடது, ஆனா வாட்ஸ்அப் வந்து பாகிஸ்தான் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி பல டேட்டாக்கள் கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு 1000 சிம்முக்கு மேல பறிமுதல் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 22 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு 20 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. இவங்க வந்து பல சிம்களை நிறைய பேருக்கு வெளியே சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இங்க வந்து எப்படி வந்து இவங்க வாட்ஸ்அப் ஆக்டிவேட் பண்றாங்கன்னா, சிம் வந்து இந்தியாவுல தான் இருக்கும். ஆனா இவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பரை ஆல்ரெடி வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இதன் மூலமா அவங்க வந்து ஓடிபி வந்து அந்த ஓடிபி நம்பரை இவங்க சொல்லி எளிதா வந்து லிங்க் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணி இந்தியாவுடைய நேம்ல பல வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்னும் பல பேர் வந்து சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஆக்சுவலா இவங்க எங்கெங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ராஜஸ்தான், அஸ்ஸாம், பஞ்சாப், சண்டிகர் இந்த மாதிரி பல ஏரியாக்களை இன்னும் அலசி ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. இவங்க கூட இந்தியன் ஆர்மியும் உள்ளறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா இப்ப இருக்க விஷயத்தை பார்த்தா, நடக்க சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்தா, ஆபரேஷன் சிந்தூர் வர இந்தியாவில் நிறைய கருப்பு ஆடு வந்து சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவா வருது. இன்னும் வந்து பல பேர் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. இதனால நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க வந்து ஒன்னா வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க பாகிஸ்தான்லயே போய் இருந்துக்கணும். இந்தியாவில் இருந்துகிட்டு இந்தியாவை பத்தி இங்க தப்பான விஷயத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பை கொடுத்தா இது வந்து இந்தியாவுக்கு இறையாண்மைக்கு ரொம்ப மோசமானது தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னும் கூடிய விரைவில் வரப்போகுது. இது வந்து பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.